வணக்கம், நான் உங்கள் ராணி பேசுகிறேங்க. இன்றைக்கி பிரியாணி மசாலா பவுடர் எப்படி அரைக்கிறதுங்கிறத சொல்கிறேன். 100 கிராம் சோம்புங்க, பட்டை ஒரு 15 கிராம், கிராம்பு ஒரு 10 கிராம், அன்னாச்சி மொக்கு ஒரு 10 கிராம், ஏலக்காய் ஒரு 20 கிராம். இது எல்லாத்தையும் வெயிலில் வச்சு நல்லா காய வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ மிக்சியில் போட்டு அப்படியே பவுடர் பண்ணுங்கள். இது பிரியாணி மசாலாவுக்கு வறுக்கக்கூடாதுங்க, அப்படியே தான் பவுடர் பண்ணணும். இப்போ இது எல்லாத்தையும் நான் பவுடர் பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குங்கிறத காட்டுறேங்க. பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. பிரியாணி மசாலா பவுடர் அரைச்சாச்சு. வெயிலில் நல்லா காய வச்சு வறுக்காமல் அரைக்கணுங்க பிரியாணிக்கு மசாலாவுக்கு. அப்போ தாங்க ரொம்ப நாளைக்கு அந்த வாசனை இருக்கும். இது 2-3 வருஷத்துக்கும் நல்லா இருக்குங்க. வறுத்துட்டா ஒரு 6 மாதம் 3 மாதத்துலேயே அந்த வாசனையெல்லாம் போயிடுமாங்க. இது வறுக்காமல் நம்ம வெயிலில் காய வச்சு அரைச்சி வச்சுருக்கோங்க. இதே மாதிரி நீங்களும் அரைச்சி வைங்க. இது எவ்வளோ போடணுன்னா, இப்போ ஒரு 1/2 கிலோ சிக்கன் நீங்கள் பிரியாணி செய்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு 3/4 ஸ்பூன் போட்டால் போதும். 1 கிலோ சிக்கன்னா 1.5 ஸ்பூன் தாராளமாக போடலாம். இது பிரியாணிக்கு மட்டும் இல்லாமல் குருமாக்கெல்லாம் போடலாங்க. வெஜிடபிள் குருமா, இந்த மாதிரி இந்த காலிஃப்ளவர் குருமா, பன்னீர் பட்டர் மசாலா, அதுக்கெல்லாம் கரம் மசாலா மாதிரி ஒரு 1/2 ஸ்பூன் 1/4 ஸ்பூன் நீங்கள் எவ்வளோ குவான்டிட்டி செய்கிறீங்களோ அதுக்கு தகுந்தாப்புல கொஞ்சம் கொஞ்சம் வாசனைக்கு போட்டுக்கலாங்க. நல்லாயிருக்கும். கடையில் வாங்குறதுக்கு நாம்ளே செஞ்சு அரைச்சி வச்சுக்கலாங்க. ரொம்ப நாளைக்கு வருங்க இது. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள்.